அவசரப்படாதே நிக்கோல். ராக்ஸி என்ன நினைக்கிறாள் என்று காத்திருந்து பார்க்க வேண்டும். ஓ வாவ், அது கேக் தானா? ஆமாம், அதுதான். நிக்கோல் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார், பாட்டியும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். சமையல்காரருக்கு இது மிகவும் எளிது. சரி, தொடங்க நேரம். நம்மிடம் ஒரு உண்மையான நிபுணர் இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் அவர் எங்கள் அன்பு ராக்ஸிக்காக ஒரு சுவையான கேக் தயாரிக்கிறார் என்பதை பாருங்கள். ஆமாம், நானும் அதை செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும். உணவில் நிறங்கள் ஆசாஜ் கொண்ட ஒரு சிறப்பு பெட்டி உள்ளது. எந்த நிறத்துடன் அவர் தொடங்குவார்? ஓ வாவ், இது நம்ப முடியாதது. இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் உள்ளது. மேகங்களில் ஒரு உண்மையான வானவில். செஃப் இப்போது என்ன செய்கிறார்? ஓ, அவர் நம் வானவிலில் ஒரு அழகான சிறிய முகத்தை வைக்கப் போகிறார் என்று தோன்றுகிறது. அவர் உண்மையான கலைஞர். பாட்டி, உங்களுக்கு என்ன? அவள் ஓர் அற்புதத்தை அப்படின்னு வரார். இதோ ஒரு இதய வடிவ கேக். சுவையின் அடுக்குகள் இருக்கும். ஆமா, ஒரு அற்புதமான சாக்லேட் அதிசயம். நீங்கள் அதை பார்த்து கண்களை பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது அற்புதம். ஆனால் நிக்கோல் தெளிவாகவே தவறிவிட்டார். நிக்கோல், இது ரொம்ப மோசமா இருக்கு. நீங்கள் அதை எப்படியோ சரி செய்ய வேண்டும். அப்படியா அப்படியா அப்படியா? அவள் என்ன செய்ய போறாள்னு பாப்போம். மணியோட கவனமாக இரு. அவள் என்ன செய்கிறாள்? சரி, அவள் சாக்லேட்டை உருக வைத்தாள். இங்கே வருகிறன மிகவும் சுவையான ஸ்பிரிங்கிள்ஸ். வாருங்கள் நிக்கோல், நாங்கள் இன்னும் உன்னை நம்புகிறோம். சரி, அது எப்படி இருக்கும்? இல்லை 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 நிக்கோல், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் இருக்கிறது. அப்படியா ராக்ஸி, வண்ணமயமான கேக் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், அவளுக்கு அது கண்டிப்பாக பிடிச்சது. இப்போது சாக்லேட் இதயத்தை முயற்சிக்க நேரம். Order me purines Nicole and cake batteries are all there in your room. அது இல்லை. சரி, எதை தேர்வு செய்கிறாய்? ஆஹா, பாட்டி வெற்றி பெற்றார். ஹே நிக்கோல், கவனமாக இரு. இப்போது ராக்ஸி சுவையான ஸ்பெகட்டி விரும்புகிறார். நிக்கோல் தயாராக இருக்கிறார். பாட்டியும் இதை சமாளிக்க முடியும். நம்முடைய சமையல்காரருக்கு இது பெரிய விஷயம் இல்லை. கவனமாக இரு நிக்கோல், அவசரப்படாத. பாட்டி வெற்றி பெற முயற்சிக்கிறார். வாவ், இது உண்மையான சாசேஜ் மார்ஷல் ஆர்ட்ஸ். So wars sounding great. So I'm sorry for a single. MG சதுரமானவள் நிக்கோல். I love you. சாசேஜ்கள் எப்படி திறக்கப்படுகின்றன என்பதை பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் நமது சமையல்காரர் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, அது எளிதல்ல. நீங்கள் உண்மையான கலைஞராக இருந்தால் ஸ்பெகட்டி நீங்க சமைப்பது நல்லது. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஒரு உண்மையான சிறந்த சமையல்காரர். அழகான நிறத்தை பாருங்கள். இது உண்மையில் அற்புதம். என்ன வருகிறது பாருங்கள். அவை மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஓ வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. Spaghetti there.
ஆனால் சில குளிர்ச்சியான மற்றும் சுவையான ஜாம் மறக்க முடியாது மற்றும் கம்மி கரடிகள் நிச்சயமாக. ஆம், சமையல்காரர், நீங்கள் உண்மையான நிபுணர். பாட்டி என்ன செய்தார் என்று பார்ப்போம். அது மிகவும் நல்லா இருக்கிறது. நிக்கோல், சீக்கிரம் செய். அதை அணை. ஓ, அது எரிகிறது, அது எரிகிறது. வா, அவள் தனியாக அதை சமாளிக்க முடியாது. அவளுக்கு உதவுங்கள். ஓ, நிக்கோல், அவவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி சரி, உன்னிடம் எப்போதும் ஒரு மாற்று திட்டம் இருக்கும். அது என்ன? உடனடி நூடுல்ஸ். கண்டிப்பாக. ஆமாம் ராக்ஸி, அது நீ விரும்பியது அல்ல. அது நல்ல சுவை இல்லை, எனக்கு நிச்சயம். ஆமாம், அது நல்லதல்ல. கவலைப்படாதே நிக்கோல். நல்லதாக தெரிகிறது. இது ஒரு உணவு மற்றும் அவள் அதை மிகவும் விரும்புகிறாள். இப்போது அது பாட்டியின் உணவு. Other awesome Elsamri. There's a deep ஆம் பாட்டி, நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அச்சச்சோ, சுவையான பால் குலுக்கி. Angus show occurs in church and Korea. But Nicole ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறார். வாங்க, நீங்க ராசனின் பண்ண முடியும் என்று எங்களுக்கு காட்டுங்க. இந்த சுற்றில் நீங்களே வெல்லலாம். அதை அணைக்கவும், அதை அணைக்கவும். வாவ், நிக்கோல், உண்மையிலேயே That was Saul. Shouldn't you receive our Saracen? Yo, don't you so? Barchery. ஆட்டில் எல்லா விதமான சுவையான பொருட்களாலும் நிரம்புகிறது. நீங்கள் இன்னும் வெல்ல வாய்ப்பு உள்ளது. ஹே, நீங்கள் ராக்ஸிக்காக ஒரு உணவு தயாரிக்கிறீர்கள். உங்களுக்காக அல்ல, அவளுக்கு ஏதாவது விடுங்கள். ஆஃப்க்கு அது ஒரு மோசமான கக்கல். அது மிகவும் சத்தமாக இருந்தது. நிக்கோல், I've got it. இப்போது பாட்டி எதை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். சுவையா இருக்கும் போல இருக்கு. நிக்கோல் தொடர்ந்து விளையாடிக் கொண்டே இருக்கிறாள். ஆஹா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். இங்கே கனி வருகிறது, ஆனால் அவை உங்களுக்காக அல்ல. வாருங்கள் பாட்டி, எல்லோருக்கும் எப்படி செய்வது என்று காட்டுங்கள். ஆமாம், அவை எங்களுக்கு தேவையில்லை. ஒன்றில் கனி. அது சரியாகவே வேலை செய்கிறது. நீங்கள் ஏதாவது நசுக்க வேண்டிய போது இந்த முறை சரியாக இருக்கும். அடுத்தது என்ன? சரி, கொஞ்சம் பால் சேர்க்கவும். கலக்கவும். நிறம் அற்புதமாக இருக்கிறது. நிக்கோல், எனக்கு தோணுது அவ ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கிறா. ஓ, அந்த ஒளி யுக்தி ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குது. நிக்கோல், நீ ஒரு நகைச்சுவையாளர், ஆனால் அது உண்மையிலும் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. பாட்டியை அப்படி பயமுறுத்த கூடாது. சரி, ஒரு சாக்லேட் முட்டை. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நம் சமையல்காரர் செய்ய போகும் சுவையான மற்றும் விசித்திரமான காக்டெயில் என்னவென்று நெருக்கமாக பார்ப்போம். வாவ், அந்த கத்தி வேலை பாருங்கள்.
அவர் சாக்லேட் முட்டையின் உள்ளே நேராக பானத்தை ஊற்றுகிறார், மேலும் மேலே கிரீமை சேர்க்கிறார். இது உங்கள் வாயை நீர்க்கச் செய்கிறது. ராக்ஸி, இது உங்களுக்கு கடினமான தேர்வு. ஒரு சூப்பர் பாட்டில் சென்று அதை முயற்சி செய். எப்படி இருக்கு? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இங்கே பாட்டியிடமிருந்து இன்னொரு மில்க் ஷேக் வருகிறது. இது தெளிவாத வலம்சமோ அல்ல. ஆஹா, well, mega boss இருக்கு இல்லையா ராக்ஸி? Yes, as a prince party hip and the furrows race crawford சுவாரஸ்யமாகவும் அதிவேகமாக சுவையாகவும் இருக்கிறது. It ate you our derbean and emery. இந்த சுற்றில் நமக்கு வெற்றியாளர் இருப்பது போல தெரிகிறது. நமது சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள், நன்றாக செய்தீர்கள். பாட்டி கொஞ்சம் பராமரிக்க முடிவு செய்கிறார், ஆனால் சமையல்காரர் தெளிவாகவே மனநிலையில் இல்லை. எமிலி உள்ளே பாய்ந்து தேன் ஜெல்லியை கோகா கோலா சுவையுடன் ஆர்டர் செய்கிறார். சவாலாக இருக்கிறதா? What? Oh. சரி, அதை பற்றி பார்ப்போம். மைக் அந்த பாட்டிலை முழுவதும் தேவைப்படுகிறார், படம் போலவே. ஆனால் முதலில் அதை முழுவதும் குடிக்க வேண்டும். மைக்கிற்கு கோலா மிகவும் பிடிக்கும். ஓப்ஸ், அது நல்லதல்ல, ஆனால் அது கிளாசிக். ஐயோ, அருவருப்பு. நீ ஏன் அப்படி செஞ்சுற? அப்பா சொல்றது கோலா ஆரோக்கியமாக இல்லை, ஆனால் அவர் முழு பாட்டிலையும் குடித்து விட்டார். சரி, பரவாயில்லை. பாட்டிலில் நெட்ஸ் காண்டி கொஞ்சம் ஊத்துங்கள். சரி, இப்போது கெட்டியான சோள சர்க்கரை சாறு சேர்க்கவும். எமிலி கேட்டது இதுதான். வாலா, காலியான சர்க்கரை பானை நேராக குப்பையில் போகிறது. அவனுக்கு அது இனி தேவையில்லை. ஆஹா, அவர்கள் மிகவும் தேர்வு செய்கிறார்கள். மைக் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்புகளின் முழு நாளாக மாறுகிறது. அவர் மூடியை இறுக்கி பாட்டிலை பலமாக குலுக்க ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறார். இது அருமையாக இருக்கிறது. எமிலி இதை விரும்புவாள். இப்போது இந்த சிறந்த படைப்பு கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும். மைக், என்ன பண்ற? ஓ, புரியுது. அவன் சிக்கிக் கொண்டான். இனிப்பு விரும்பிகளுக்கு ஒரு பாரம்பரிய கண்ணி. நீங்க சேஷ்டா இருக்கீங்களா? அவன் நன்றாக இருக்கிறான். என் சைவட்டில இருந்து கிழிச்சி எடுத்து அதை பனிக்கட்டியின் பாத்திரத்துல வைக்க முடியும். பாட்டி, வாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை, அவளுக்கு தேன் இல்லேன்னு இல்லை. தேனீக்களும் செல்ல வேண்டும். பாட்டி எப்படியோ தேனீக்கள் தன்னிடம் தேனை இலவசமாக கொடுப்பார்கள் என்று நினைக்கிறார். அவர் தேனீக்களிடம் செல்வது தனது சொந்த பின்புறம் போல் இருக்கிறது. அவள் உண்மையில் அவற்றை கேட்கும் என்று நினைக்கிறாளா? ஆனால் அவளை பாருங்கள், அவள் உண்மையில் தேனீக்களிடமிருந்து தேன் கூடு திருடிவிட்டாள். பாட்டி ஒரு கோப்பையுடன் திரும்பி வந்துள்ளார். இதை பாருங்கள், உண்மையான தேனீ சட்டைகள். மைக் பயந்து விட்டார். ஒரு முழு தேனீக்களம் அவனை தொடர்ந்து பறக்கிறது. பாட்டி அமைதியாக தேனை ஒரு பாட்டிலில் ஸ்பேட்லாவால் எடுக்கிறார். அது மிகவும் அழகாகவும் நிறமும் அருமையாகவும் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எங்கே? நடக்குது. ஓ, அது தேனீக்கள், அவளின் அன்பான சிறிய தேனீக்கள். அவர்கள் தங்கள் தேன் கூடு எடுக்க வந்தார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். பாட்டி, எங்களை அப்படி பயமுறுத்தாதீர்கள். இப்போது மூடியை மூடி பாட்டிலை குளிர்சாதன பெட்டிக்கு அனுப்ப நேரம் வந்துவிட்டது. அதை குளிர விடு. சமையல்காரர், எங்கள் சமையல் மேதை. உங்கள் யோசனை வெற்றி பெறும் என உறுதியாக நம்புகிறேன். ஒரு சமையல் குறிப்பு என்ன? இது சுவையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். அவள் எல்லாவற்றையும் கலக்குகிறாள். அது மூறுமலா இருக்கு. அதை ஒரு காலியான பாட்டிலில் வைக்கலாம். இது பொன்னான திரவமா தெரிகிறது. பல்கந்தர் மலெக்ஸ் தெரிகிறது. மைக் கவரப்பட்டிருக்கிறார். பாட்டி பயந்து போயிருக்கிறார். சமையல்காரர் தங்கத்தை விரைவாக உறைய செய்ய வேண்டும். கனமான ஆயுதம் திரவ நைட்ரஜன். குளிர் சாதன பெட்டி ஓய்வு எடுக்கலாம். பாட்டி மற்றும் மைக்
அதை ஒரு நிகழ்ச்சியை போல பார்க்கிறார்கள். எல்லா இடத்திலும் நீராவி. அது அற்புதமாக தெரிகிறது. பாட்டி திடீரென தன் தேன் ஜெல்லியை மறந்து விட்டதாக நினைவுக்கு வருகிறது. அதை குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுக்கிறார். இப்போது அது சரியாக இருக்கிறது. அதுதான் அதை சுவைக்க நேரம். முதலில் கரடி பாட்டிலில் தேன் ஜெல்லி. வாவ், ரொம்ப சுவையா இருக்கணும். அடுத்தது சமையல்காரரின் தங்க ஜெல்லி. இது மந்திரமாய் தெரிகிறது. I mean, Mr. Shasure, so wow, Telpel, Cola Sue, Berdak for no one trip, or Satchid, Maikin, Jelly Nerd, sort of Esta Satriarcher. நீங்கள் இதை முயற்சி செய்ய வேண்டும். இது நம்ப முடியாதது. அவள் நாக்கை விழுங்கி விடுவாள் என்று சொல்லும் அளவுக்கு நல்லது. சோடர் மைக், நீங்களே சிறந்தவர். மைக் அதிர்ச்சி அடைந்தார். அவர் தோற்று விட்டதாக நினைத்தார். ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஆர்டர். சமையல்காரர் ஏற்கனவே மோசமான மனநிலையில் உள்ளார். ஏமா இந்த முறை பன் கேக் விரும்புகிறார். மைக், கவலைப்படாதே, நீ அதை சமாளிப்பாய். செயலாளர் உடனே வேலைக்கு இறங்குகிறார். வண்ணமயமான மாவு மற்றும் சிறிய கமிக்கரடிகள். அழகான பாட்டி, தலையிடாதீர்கள். சமையல்காரரின் உணவுகளை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. மைக்கிற்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது. எமிலிக்கு குளோ என்ற நாய் இருக்கிறது. அதனால் அவளுக்காக ஒரு பன்கேக் செய்வார். கருப்பு மாவை பயன்படுத்தி அவர் வெளிப்புறத்தை வருகிறார். அதை நிறம் கொண்டு நிரப்புகிறார். அவர் சிறந்த வடிவமைப்பை தேர்ந்தெடுக்கிறார். எமிலி கண்டிப்பாக அதை விரும்புவாள். இளஞ்சிவப்பு வேங்கம். மீதமுள்ளது அதை திருப்பது மட்டுமே. ஹே, பாட்டி எங்கே? ஓ, அவள் மீண்டும் ஒளிந்து விட்டாள். இதற்கிடையில் பாட்டி தோட்டத்தில் காய்கறிகளை அறுவடை செய்கிறாள். கேரட், சுக்கினி. அவள் அவற்றை கொண்டு வந்து காய்கறிகளால் பன்கேக் செய்வதாக அறிவிக்கிறாள். அவள் எல்லாத்தையும் துருவுகிறாள். பிறகு மாவு, முட்டைகள் சேர்க்கிறார். நிச்சயமா பால். இப்பி பாட்டி, நீங்க இதை நிபுணர் மாதிரி செய்கிறீர்கள். மாவு தயார். அதை தட்டுல வைக்கவும். அது திருப்ப நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இது சிறப்பாக இருக்கிறது. மைக், உனக்கு என்ன தோன்றுகிறது? பாட்டி தோசைகளை ஒரு தட்டில் வைத்து மேலே கொஞ்சம் புளிப்பான கிரீம் மற்றும் கொஞ்சம் சோம்பு சேர்க்கிறார். செய்பவரே, இது நல்லதா என்று நினைக்கிறீர்களா? சமையல்காரர் கவலைப்படுவதில்லை. வடிவத்தில் ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்துகிறாள். செவிகளுக்கு ஜாம் சேர்க்கிறாள். சமையல்காரர் உண்மையில் ஒரு சிறந்த கலைஞர். மைக் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். உணவுகளை இப்போது பரிமாறுவோம். Oh my. சாட்டின் பேன்கேக் கற்பூரவள்ளியுடன். ஆமாம், எமிலி முகம் சுளிக்கிறாள். அவளுக்கு காய்கறிகள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்தது சமையல்காரரின் சிறிய பன்கேக். அவை குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் இருக்கின்றன, நிச்சயமாக. மற்றும் இறுதியாக மைக் உருவாக்கிய சிறந்த படைப்பு குளோய் நாய். எமிலி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மைக் மீண்டும் மேல் நிலை பெற்றுள்ளார். அவருக்கு இன்னொரு வெற்றி. Yes, Amelie Solis from Boston, but readers Oxley Deckham Sword and Audrey Sese எதிர்பற்றால் மைதான மாமிசம் அருவருப்பானது. அதை யார் சாப்பிடுகிறாங்க? ஆனால் அவன் சகோதரிக்காக அவன் முயற்சிக்க வேண்டும். ஓ, வாங்க. பாட்டிகளை அப்படி திருப்புறது யார்? உன் சகோதரி அதை விரும்ப மாட்டாள், எனக்கு உறுதி. அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. அவன் ஒரு இனிப்பு பர்கர் செய்வான். பன்களில் நுடெல்லா. இன்னும் கொஞ்சம்.
எமிலி ஒரு இனிப்பு விரும்பிதான். Bingo. மேலே மார்ஷ்மெல்லோக்களை வைக்கலாம். அச்சா, மிகவும் நல்லது. இதற்கிடையில பாட்டி பன்களை வறுக்கிறார், பின்னர் பட்டிகளை தொடங்குகிறார். வழக்கமான விஷயம். நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி தூங்காதே, சமைப்பதை முடிக்கணும். பாட்டிய திருப்பு. ஓ, என்ன நடக்குது? மைக் மார்ஷ்மெல்லோக்களை இன்னும் சுவையா செய்ய இருக்கிறான். அவனை பர்கரில் வைக்கிறார், மேலே கமீஸ் ஸ்ட்ரிப்ஸ் சேர்க்கிறார், பனுடன் மூடுகிறார். டாடா, இனிப்பு மான்ஸ்டர் தயாராக உள்ளது. செஃப், நமது நிபுணர், ஒரு சிக்கலான படைப்பை உருவாக்குகிறார். பட்டீஸ் பேக்கன். அதற்கு பிறகு அவள் சேர்க்க தொடங்குகிறாள். கேச்சப், லெட்டூஸ், பட்டி, சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேக்கன். இப்போது இதை இன்னும் சில முறை மீண்டும் செய்கிறோம். Effer per burger. This for diet. Balmaster is there, that's where I white. பாட்டி, நீங்கள் சமையல்காரருடன் சேர்ந்து செல்ல வேண்டும். நாம் வெங்காயம், ஊறுகாய் சேர்க்கிறோம். அவள் அவற்றை தானே ஒப்பிட்டாள். ஒரு தக்காளி துண்டு மற்றும் நிறைய சாஸ். அது அதிகமாக உலர்ந்திருக்காமல் அவள் அதை ஒரு பன்னுடன் மூடுகிறாள். தோன்றுகிறது. ஏய் மைக், நீ மீண்டும் எதையாவது எரிக்கிறாயா? எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எமிலி அந்த பர்கரின் அளவால் அதிர்ச்சி அடைந்தார். அது அவளது வாயில் கூட அடங்காது, ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? ஆப்ஸ், எல்லா நிரப்புதலும் வெளியே விழுகிறது. அது வேலை செய்யாது. இறுதியாக மைக் என் இனிப்பு பர்கர். இது பட்டலை இடத்திருக்கிறது. எமிலி ஒரு கடி எடுத்து தீர்ப்பை வழங்குகிறாள். அது அப்படி என்று சிறப்பாக இல்லை. மைக் தோற்கிறார். வெற்றியாளர் சமையல்காரர். Well, thank you very much. சரி சரி, தயாராகுங்கள் நண்பர்களே. மார்கோ என்ன தேர்வு செய்வார் என்று பார்ப்போம். குழுவினர் சுவையான மற்றும் அழகான கேக் செய்ய வேண்டும் போலிருக்கிறது. எல்லோரும் தயாரா? அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். சரி, தொடங்குவோம். முதலில் நம் அற்புதமான பாட்டி. அவர் சுவையான கேக் செய்வதில் நிச்சயமாக திறமைசாலி போலிருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? ஏன் அதை வெட்டுகிறாள்? ஓ, புரிகிறது. அந்த இதய வடிவம் அற்புதமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? சரி, ஒரு கேக் சாக்லேட் இல்லாமல் எப்படி ருசியாக இருக்கும்? அது மிகவும் நல்லது. மேலும் மேல் பகுதியில் சில M&Mகளை சேர்ப்போம். ஆமாம், அப்படித்தான். ஆனால் சமையல்காரர் வெற்றி பெறுவதில் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் போல இருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேக்காக இருக்க போகிறது போல இருக்கிறது. ஓ, அங்கு வண்ணமயமான கிரீமும் இருக்கிறது. அந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள். இப்போது எல்லாம் சரியாக மிருதுவாக இருக்க வேண்டும். அவள் மிக சிறப்பாக செய்கிறாள். வாவ், அதை பாருங்கள். அது வானவில் மீது ஒரு உண்மையான முகம். நிச்சயமாக நமது சமையல்காரர் அதை சிறப்பாக செய்துள்ளார். சிறப்பாக இல்லை, ஆனால் ஆண்டி விடாமல் இருக்கிறார். ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் தீயை பயன்படுத்துகிறோம். வாருங்கள் ஆண்டி, அதை பிரமாதமாக மாற்றுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களை நம்புகிறோம். அது எப்படி முடிகிறது என்று பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? cheap price. Det får man verkligen säga. Marco, ipodonchinger, partsomers, taus efter pindar sweater and pyrdo på dem ondichi. முதலில் எங்கள் சமையல்காரரின் கேக். Awesome!
மார்கோக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது போல. இத பிரசிடென்ட் ஃபர்ஃபர்ச்சின் கேக் சுவைக்கு ஞாபகம் வந்துவிட்டு Deutsche Online Witzer பிரசிடென்டின் கேக் வருகிறது சில வித சுவைகள்ல. இங்கே நம்முடைய உற்சாளர் என்ற சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள். ஓகே. ஏய் சென்பர்களே, வாங்க ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க. மார்கோவுக்கு ஒரு சுவையான உணவு தேவை. ஆண்டி அதற்கான அர்த்தத்தை அறிவார். பாட்டியும் அதை செய்ய முடியும், ஆனால் சமையல்காரர் ஆர்வமாக தெரியவில்லை. வாங்க பாட்டி, தொடங்குங்க. கொஞ்சம் பால் சாக்லேட்டோடு கலக்குங்க. சரி, இது சுவாரஸ்யமாகிறது. இப்போ சாக்லேட் சேர்க்கவும். கண்டிப்பாக. ஆஹா, வாவ், அது ஒரு மிக அழகான குவளை. பாட்டி மற்றும் பாட்டியின் பானம் தயாராக உள்ளது. Okay. இப்போது சமையல்காரரின் முறை. உண்மையான நிபுணர் விட யாரால் சுவையான ஷேக் செய்ய முடியும்? இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலே மார்ஷ்மெல்லோக்களை தூவுங்க. இல்ல பாட்டி, இன்னும் சுவைக்க நேரம் இல்லை. நீ என்ன சொல்ற? ஆண்டி வா, மற்றவங்கள புடி. சரி, அவர் தெளிவாகவே கடினமாக முயற்சி பண்றார். போங்கள், சுவையான மிட்டாய்களை சேர்க்கவும். அதுதான் M&M கலோடன் பப்பாக்ஃபன பாய்ஸ. பட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட்ஸ் மிருக்கன்ஸ்ல மைண்ட் ஓரியோ குக்கீகள் அந்த ஸ்லீ போடுங்க. ஆண்டி அதுல நிக்கல. பாருங்க, இன்னும் பல சுவையானவற்றை சேருங்க. இப்ப எல்லாம் தராய வச்சு யார் சிறப்பாக செய்தார் என்று பார்ப்போம். ஆம், மார்கோ. அது கடினமான தேர்வு. இப்ப பாடியின் ஷேக் முயற்சிப்போம். மாம், உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சரி, அடுத்ததை முயற்சிப்போம். நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஆண்டி வெற்றி பெறுகிறார். இப்போது அடுத்த சுற்று. இந்த முறை மார்கோ சிப்ஸ் விரும்புகிறார். வாருங்கள். Yes. Wow. லே, Okay. நாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க போகிறோம் போல இருக்கிறது. கவலைப்படாதே. ஆண்டி பாட்டி எப்படி செய்வதென்று உனக்கு காட்டப் போகிறார். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் சீவ வேண்டும். அதை துண்டுகளாக நறுக்கவும். வா யாண்டி, யோசிக்க. ஓ, உனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது போல. வாவ், அது ஒரு மிகுந்த வீணான தோல் உரிக்கும் முறையாக தெரிகிறது. ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? ஆண்டி, உன்னை எரித்துக் கொள்ளாதே. நீ நிச்சயமாக ஒரு துணிச்சலான மனிதர். எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஆண்டி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. இதற்கிடையில உருளைக்கிழங்குகளை திருப்ப நேரம் வந்துவிட்டது. அவை எப்படி சுவைக்கின்றன? Oh my. இப்போது நம் சமையல்காரர் களமிறங்குவதால் இது எப்படி உண்மையில் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அவள் சப்பாத்தி மூலைகளை வாணலியில் பொரிக்கிறாள். பூம், அவை தயாராக உள்ளன போல. அவற்றை ஒரு தட்டில் வைக்க நேரம். அந்த பனீரை ஊறுக்குவதற்கான ஒரு சுவாரஸ்யமான முறை. வாவ், அது அழகாக இருக்கிறது. உண்மையான நாசோஸ் சீஸ் சாசுடன். ஆண்டி சொல்றாங்க இருந்தாலும் சிரிக்க மாட்டோம். நீங்க கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டீர்கள் போல. இப்போது இதை எப்படி சரி செய்வது? Nuh-uh. வறுத்த உருளைக்கிழங்குகளில் சில மசாலா சேர்க்கவும். ஆஹா, அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நைஸ். ஆனால் இதன் சுவை எப்படி? ஆண்டி, அதை முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு சந்தேகம். Oh சரி my. பாட்டி, எல்லாம் தயார் தானே? சுவைக்க நேரம் வந்துட்டு. ஆமா மார்கோ, இந்த சுற்றில் ஆண்டி நிச்சயமாக அதிகமாக செய்து விட்டார். சரி, இன்னும் 2 பரிமாறல்கள் உள்ளன.
இப்போ பாட்டியின் சிப்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு அவை மிகவும் பிடித்தது போல தெரிகிறது. இப்போது சமையல்காரரின் சிப்ஸ். இல்லையா, உங்களுக்கு பிடிக்கவில்லை? சரி, அப்படியானால் பாட்டி வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று நண்பர்களே. இந்த முறை நாங்கள் பாஸ்தா செய்கிறோம், அல்லது நான் ஸ்பெகட்டி என்று சொல்லலாமா? எல்லாரும் தயாரா? ஓகே. ஆண்டி, கவலைப்படாதே, உன்னால் முடியும். போய் செய். ஆம், ஆண்டி தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஸ்பெகட்டி சமைக்கிறார் போல தெரிகிறது. கவுன் செலுத்து. இல்ல, இது இப்படி வேலை செய்யாது. நாம் அவற்றை அங்கே எப்படி போடுவது? ஓ மனிதா, நீ ஸ்பெகட்டி சமைக்க எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு பாட்டி உங்களுக்கு அடுப்பை எப்படி ஆன் செய்வது என்று காட்டுவார். வாங்க பாட்டி, ஆண்டிக்கு ஸ்பெகட்டி சரியா சமைக்க எப்படின்னு காட்டு. புரியுதா? அடுத்த முறை அடுப்பை ஆன் செய்ய மறக்காத. சமையல்காரர் என்ன திட்டமிடுகிறார்? வாவ், அவள் ஸ்பெகட்டி தானே செய்ய விரும்புகிறாள் போல் இருக்கிறது. அது மிகவும் குழு. முட்டைகளை மாவுடன் கலந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு சிறந்த மாவு கிடைக்கும். என்ன, நீ கருப்பாக மாற்ற விரும்புகிறாயா? வாவ், இப்போது மாவு கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, காத்திருப்போம். ஓகே. ஆமா, அது அவ்வளவு வேகமாக இல்லை என்று தெரிய வந்தது. வாவ், இதை பாருங்கள், இது கடப்பாக இருக்கிறது. இப்போது இதை உருட்டி வெட்ட வேண்டும். உங்களிடம் கேட்டால் ஸ்பெகட்டி உங்களே செய்யறது உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. வாவ், ப்ரௌன் ரைஸ் இந்த. அப்படியா? இங்கே ஆமர் பாம்பு வருகிறது. இதையும் கொஞ்சம் வறுக்க வேண்டும். Oh, the nether stars sharing which some is just time brown. ஆமாம், பாட்டி தெளிவாகவே விடாமல் இருக்க விரும்புகிறாள். என்ன ஒரு சுவாரஸ்யமான போராட்டம். அந்த சத்தம் என்ன? ஹே ஆண்டி, நீ என்ன செய்கிறாய்? ஏன் அதை பொறுக்கிறாய்? Oh, yeah, sure into butter rag. Jag vill spaghetti berbar, zan jefs Arndi. Das davat in guts, just järstart. I do what's betrayal. I gör det in gero i namisa. Instant noodles or 100 packets. சுவையூட்டிய ஊத்து, கொதிக்கும் நீரை சேர்த்து ஒரு மூடியால் மூடி விடுங்க. சமையல்காரர் அந்த யோசனையை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஆண்டிக்கு அதிகமான தேர்வு இல்லை. அதாவது அதை முயற்சி படவிடும். இந்த உணவு நிச்சயமாக விசித்திரமானது. மேலும் அந்த ஆக்டோபஸை எப்படி கடிக்க முடியும்? சரி, பாட்டி என்ன செய்தார்? அது மிகவும் நம்பிக்கை அளிக்கிறது. நைஸ். இப்போது எங்களிடம் ஆண்டியன் நூடுல்ஸ் இருக்கின்றன. வாங்க, எப்படி இருக்கு? ஆமா, இது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை காரமாக இருக்கின்றன. உண்மையான தீ நூடுல்ஸ். அது அற்புதம். வாழ்த்துக்கள் ஆண்டி. நானே நம்ப முடியவில்லை.